வீடியோ ஸ்டார்ட் ஆகிவிட்டது. காலையிலேயே ஒரு நல்ல வீடியோ எடுத்தேன், அது என்னடானா சங்கடப்படுத்தி விட்டுருச்சு. சரி இப்பயாச்சும் வருமானு தெரியல, வீடியோ பார்ப்போம். போலீஸ் வண்டி போகிறது. நல்ல வேலை நான் எதுவும் கூப்பிடல, நம்ம அந்த அளவுக்கு எதுவும் பண்றது இல்ல. ஒரு சில் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. காலையில என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு இந்த ZX 14 வச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடி, நம்ம ஃப்ரெண்டோடது. அதை கொண்டு போய் அதை வச்சு நான் பெரிய ரைடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அங்க அவங்களோட வீட்டிலே போட்டு, அவங்க வீட்டில் தான் வண்டி இருந்துச்சு. அதையும் எல்லாமே சூப்பர் வீடியோவா இருந்துச்சு. கடைசியா என்னாச்சுன்னா எல்லாம் பண்றேன், கடைசியா மெமரி கார்டு ஃபார்மேட்னு வந்துருச்சு. அட போடா, அது நல்லா நல்லா இருந்துச்சு வீடியோ. சரி இப்போ மறுபடியும் ட்ரை பண்றேன். மறுபடியும் அது என்ன சேட்டை பண்ணி வைக்க போகுதுன்னு தெரியல இந்த கேமரா. நம்ம பாத்தீங்கன்னா இப்ப சால்மியால இருந்து சால்வாக் போயிட்டு இருக்கோம். கம்மன் இருக்கும். நம்ம வந்துட்டு அப்படியே 30ஆம் நம்பர் ரோட்ல போயிட்டு 30 லைட்டா ஜாயின் ஆகி, இப்போ ஜாயின் ஆக மாட்டோம், இந்த சர்வீஸ் ரோட்ல போயிடுவோம். இதுல ரெக்கார்ட் ஆதானே எனக்கு தெரியலங்க. இது எப்படிதான் நான் பாட்டுக்கு ரெக்கார்டை போட்டு போவேன், அவனுங்க பாட்டுக்கு ஜாலியா ரெக்கார்ட் ஆகாம இருக்கும். பட்டுத்துங்க இது நல்லா சங்கடப்படுத்துது இந்த கேமரா. நேற்று ஆக்சுவலி வாங்கினேன் இந்த கேமரா. காலையில ஒரு நல்ல கண்டென்ட்டுங்க, 1400cc. அதை ஓட்டினதுக்கு அப்புறம் 1000 இந்த சும்மா 600cc எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அதெல்லாம் நான் காட்டிட்டு இருந்தேன். ஒரே வார்த்தைங்க, ஃபார்மாட்டிவ் ஒரு SD கார்டுன்னு வந்துருச்சு. அது இருந்தாதான் ஓப்பனே ஆகும்னு சொல்லிடுச்சு. என்ன பண்றது? இந்த திமுல இருந்து ரிட்டர்ன் ஆகும், கம்ப்ளீட் யுவர் பர்ச்சேஸ். யாரா அது ரிட்டர்ன் ஆகுது? அடுத்து அந்த சிக்னல் ஓப்பன் ஆகும், அதுக்கு அடுத்து இந்த சிக்னல் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்குங்க சூரியன்ல. அதே மாதிரி இந்த கேமரா ரொம்ப ஃபாஸ்டா ஹீட் ஆயிருதுங்க, ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுது கேமரா, அப்பன்னு ஹீட் ஆயிடுது. நம்ம இண்டிகேட்டர் போட்டாச்சு, இப்போ அடுத்த சிக்னல் இங்கே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாருமே இல்லை, ரிலீஸ் பண்ணி விடலாம், பண்ண மாட்டாங்க. அவங்க பறந்து கட்டிட்டு வர்றான் பாருங்க. அடுத்து அவன் ஸ்லோ பண்ணுறான், ரிலீஸ் ஆக போட்டான். ஸ்லோ பண்ணல, போயிட்டான், அவனும் போயிட்டான். ஏய் நில்லுங்கடா. அவன் ஸ்லோ பண்ணிட்டான். இந்த இடத்துல போறப்பெல்லாம் அந்த வண்டி என்ன சவுண்டு தெரியுமாங்க, சூப்பரா இருந்துச்சு. என் வண்டி எப்படி தெரியுங்களா இருக்கு? அந்த வண்டியை ஓட்டிட்டு என் வண்டி வந்துட்டு நம்ம ஊர்ல யூனிகார்ன் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு.
அது பார்த்தீங்கன்னா ஒரு 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 சவுண்டிட்டே இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா கேமரா அங்கேருந்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கேமராக்கும் தப்பு 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 தப்புன்னு பண்ணி கொடுப்பாங்க ஜாலியாக. எங்க திருப்புறன்னு பாருங்க. ஆக்சுவலி 1400 ஓட்டிட்டு என் வண்டி ஓட்டுறப்ப ஏதோ குட்டியா இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. அது பாத்தீங்கன்னா அது மேல உட்காந்து ஓட்டின மாதிரி இருந்துச்சு. இது என்னடானா ஏதோ கீழார உட்காந்து எங்கேயோ தரையில உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. நான் ஐ பட்டன்ல தர்றேன், என்ன ஏதுன்னு பாருங்க. அதோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ரைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். இன்னொன்னு இங்க அடிக்கிற காத்துல நம்ம அடிக்கிற சூட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க அடிக்கிற காத்துல ஆட்டோமேட்டிக்கா இதாயிருது நம்மளோட, எப்படி சொல்றது, நம்மளோட டிவைஸ் எல்லாமே ஆஃப் ஆயிரும். இங்க அந்த அளவு சூடு. அதெல்லாம் 50 டிகிரி, இப்பயே 50 டிகிரி 60 டிகிரி அசால்ட்டா இங்க அடிச்சிட்டு இருக்கு ஜாலியா. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்ம டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ரொம்ப ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் என் வண்டி நான் திருப்பி ஓட்டுறேன். ஆக்சுவலி அந்த 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 வண்டி ஓட்டுனதுக்கு அப்புறம் அந்த வண்டியில இந்த இதே கீர்ல எல்லாம் செகண்ட் கீர் போட்டுருவாங்க. அதை வச்சுட்டே போனோன்னா இதுல அப்படியே அடிக்குது கீரு, இன்ஜின் தட தடன்னு அடிக்குது. 2 நாள் ஆகும் போல மறுபடியும் இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஃபைனலா நம்ம வந்து விட்டோம். சரி, பார்க்கலாம். பாய்.